வெல்கம் டு ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம 31வது எபிசோடாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளிமங்கலத்தில் நடந்த ஒரு அமானுஷ நிகழ்வை தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் உங்களுடைய வாழ்க்கையில் அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல மேலே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் 1995வது காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ரம்யாவுடைய சொந்த தாத்தா தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய பெயர் சௌரிமுத்துங்க. இந்த சௌரிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1995 பன்றிக்கறிகளை அரிஞ்சு தன்னுடைய சைக்கிளில் தன்னுடைய கிராமத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விற்பனை செய்கிறத தான் இந்த சௌரிமுத்து அவருடைய தொழிலாக வச்சுருக்காரு. சனிக்கிழமை வருதுங்க. சனிக்கிழமை அதிகாலையிலே பன்றிக்கறிகளெல்லாம் அரிஞ்சு எடுத்துட்டு இவருடைய கிராமத்தில் இருந்து 3 மணிக்கு கிளம்புறாரு. கிளம்பும்போது சௌரிமுத்து அவருடைய வீட்டில் மனைவி கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டு கொஞ்சம் கோபமாக தான் கிளம்புறாரு. இந்த சௌரிமுத்து 30 கிலோமீட்டர் தூரம் போகக்கூடிய சாலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராமத்து சாலையாக இருக்கக்கூடிய காரணத்தினால சுற்றிலும் புதர்கள் தான் இருக்கும். இவர் போல ஒரு இரு நபர்கள் மட்டும்தான் அந்த கிராமத்தில் இருந்து வியாபாரத்துக்கு போகிறவங்க அதிகாலையில் போவாங்க. மீதி பேர்கள் எல்லாமே விடிஞ்சு தான் மற்ற வேலைக்கெல்லாம் போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அதனால் இவர் போகக்கூடிய அன்றைய நாள் இவர் மட்டும்தாங்க அந்த ரோட்டில் போகிறாரு. இவர் கூட யாருமே வரதில்லை. அந்த சாலையில் 10 கிலோமீட்டர் தூரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடுறாருங்க. அதன் பிறகு தான் இவருடைய வாழ்க்கையில் அமானுஷ்யத்தோடைய ஆட்டம். அந்த சாலையில் 10 கிலோமீட்டர் தூரம் தாண்டின பிறகு 2 ஆலமரமோ ஒரு நாவல் மரமோ ஒன்றா பிணைஞ்சி நல்லா பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்குதுங்க. அந்த மரத்துக்கிட்ட வராரு. அந்த மரத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு அந்த மரத்துக்கிட்டேருந்து ஒரு குரல் ஒன்று கேட்குதுங்க. அந்த இடத்துல நிற்கிறது யார் அப்படின்னா ஒரு 45 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் போல தோற்றத்தில் இருக்குது. இவர் போயிட்டு இருக்கும் பொழுது நில்லுப்பா எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போ, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சமாவது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இந்த நேரத்தில் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சௌரிமுத்தும் சைக்கிளை நிறுத்திட்டு பின்பக்கமாக திரும்பி பார்க்குறாருங்க. அந்த மரத்துக்கு கீழே நிற்கக்கூடிய நபரை சௌரிமுத்து நல்லா உத்து பார்க்குறாருங்க. அதிகாலை அப்படின்ற காரணத்தினால கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கும். அந்த நபரினுடைய உருவம் கொஞ்சம் தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாத ஒரு உருவத்தை பார்க்குறாரு. அந்த மரத்துக்கு கீழே நிற்கக்கூடிய கருத்த உருவம் தரையில் இருந்து 1 அடி 2 அடி உயரம் மேலே இருக்கிறது போல தத்ரூபமாக பார்க்குறாரு. அந்த உருவத்தை பார்த்த உடனே அது மனித உருவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா தரையில் இருந்து 1 அடி 2 அடி உயரத்திற்கு எந்த ஒரு மனிதனாலையும் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு சைக்கிளை எடுக்க முயற்சி பண்ணுறாருங்க. அந்த கருத்த உருவத்துக்கிட்டே இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌரிமுத்து சைக்கிளை கொஞ்சம் வேகமாக மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சௌரிமுத்து சைக்கிளை வேகமாக மிதிக்க ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய கருத்த உருவம் ஆரம்பத்தில் ஒரு மனிதன் கூப்பிடுறது போல் நார்மலான வாய்ஸில் தான் கூப்பிட்டுருக்கு. இவர் சைக்கிளை வேகமாக மிதிக்க ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய கருத்த உருவம் மிரட்டுற தோணியில் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறது போல் கேட்குதுங்க இவருக்கு. சைக்கிளை வேகமாக மிதிச்சுக்கிட்டு சௌரிமுத்து பின்னாடி திரும்பி பார்க்கும்பொழுது அந்த கருத்த உருவம் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இவர் பின்னாடியே வரதை பார்க்குறாரு. அந்த உருவத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் பயன்படுத்தி சௌரிமுத்து அந்த சைக்கிளை வேகமாக மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி வேகமாக மிதிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க. அந்த உருவம் அவரை ஃபாலோ பண்ணலை. உடனே நம்மளை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு முன்பக்கமாக திரும்புகிறாருங்க. முன்பக்கமாக திரும்பின உடனே அந்த கருத்த உருவம் திடீர்னு அந்த சாலைக்கு முன்னாடி வந்திருக்குது. அந்த கருத்த உருவத்தை திடீர்னு முன்னாடி பார்த்த உடனே பயந்து சைக்கிளை சாலை ஓரமாக இருக்கக்கூடிய சிறிய அளவிலான குழியில் விட்டுடுறாரு. அந்த குழியில் விழுந்து கொஞ்சம் காயம் ஏற்படுதுங்க. அந்த குழியில் இருந்து உடனே எழுந்து அந்த கருத்த உருவம் தன்னை ஃபாலோ பண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. பார்த்த உடனே அந்த கருத்த உருவம் அங்கே இல்லை. இவர் விழுந்த இடத்துல இருந்து ஒரு 2-3 அடி தூரத்தில் ஒரு முனீஸ்வரன் கோவில் இருக்குது. அது முனீஸ்வரன் கோவில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு திரிசூலம் மட்டும்தான் ஊனப்பட்டு இருக்குது. அந்த கோவிலை பார்த்த உடனே சௌரிமுத்து முனி ஐயா என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அந்த முனீஸ்வரன் கோவிலுக்குள்ளே ஓடி போய் நிற்கிறாரு.
அங்கே இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து தன்னுடைய நெத்தியில் வச்சுக்கிட்டு, நீ தான் முனியையா எனக்கு துணையாக வரணும், எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முனீஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிட்டு பள்ளத்தில் இருக்கக்கூடிய சைக்கிளை தூக்கிறாருங்க. மேலே தூக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய இறைச்சியும் சைக்கிளில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சாலையிலே போக ஆரம்பிக்கிறாரு. அந்த முனீஸ்வரன் கோவிலுக்கு போனதுக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் விற்பனை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அதாவது கறிகளை விற்பனை செய்யக்கூடிய அந்த கிராமத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடுறாரு. கிராமத்துக்கு போயிட்டு இறைச்சியெல்லாம் விற்பனை செய்து முடிக்கிறாங்க. இவர் அதிகாலையில் வரும்பொழுதே அந்த பள்ளத்தில் விழுந்ததால் இவர் உடம்புல அங்கங்கே கொஞ்சம் காயங்கள் இருக்குது. அதனால் இவரால் சைக்கிள் சரியாக ஓட்ட முடியல. அதனால் இவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய கண்ணன் அப்படின்ற நபர் தான் சைக்கிளை ஓட்டிகிட்டு வராரு. இந்த சௌரிமுத்து சைக்கிளுடைய கேரியர் பகுதியில் உட்காந்துக்கிட்டு வராரு. திரும்பி வீட்டுக்கு போகும்போதும் அதே சாலை வழியாக தான் போகிறாங்க. இந்த தடவை 2 நபர்கள் போகிற காரணத்தினாலையும் விடிஞ்ச காரணத்தினாலையும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் சௌரிமுத்தும் அந்த கண்ணனும் போகிறாங்க. சௌரிமுத்தோடைய வீட்டுக்கு போன உடனே இவர் உடம்புல இருக்கக்கூடிய காயத்தை பார்த்துட்டு சௌரிமுத்தோடைய மனைவி என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அதிகாலையில் நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது குறுக்க ஒரு நாய் வந்துடுச்சு. அதனால் சைக்கிள் ஸ்லிப்பாகி பக்கத்தில் இருக்கக்கூடிய குழியில் விழுந்துட்டேன், அதனால தான் இந்த காயங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சாலையில் நடந்த எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயங்களையும் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லலை. ஏன் அப்படின்னா அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. உடம்புல இருக்கக்கூடிய காயத்துக்கு வீட்டிலேயே கை வைத்தியம் போல செய்துட்டு அன்றைய இரவு போகுது. அடுத்த நாள் இந்த சௌரிமுத்தால் படுக்கையில் இருந்து கூட எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஃபீவர் வந்திருக்கு. உடம்புல காயம் இருக்கிறதால தான் இந்த ஃபீவர் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு சௌரிமுத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன உடனே டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இது நார்மலான ஃபீவர் தான், சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட்டு டேப்லெட்டும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அன்றைய இரவு அவங்களுடைய வீட்டில் இன்னொரு அமானுஷ்யமான விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். அன்றைய இரவு இருவருமே உணவு சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது நடுராத்திரியில் இந்த சௌரிமுத்தோடைய மனைவிக்கு தண்ணீர் தாகம் எடுக்குதுங்க. தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் பொழுது தன்னுடைய கணவரை நோக்கி பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்க வாழ்க்கையில் பார்க்க முடியாத ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. இவருடைய கணவர் வயிற்றில் ஏறி உக்காந்து ஒரு உருவம் இவருடைய மூக்கில் கையை வச்சு பொத்துறது போல் தத்ரூபமாக பார்த்துருக்காங்க. இதை பார்த்த உடனே அது கண்டிப்பாக மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே சௌரிமுத்தோடைய மனைவி ரொம்ப பயத்தில் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கத்திக்கிட்டு வீட்டில் இருந்து வெளியில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. வெளியில் ஓடின உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சௌரிமுத்தோடைய வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து சௌரிமுத்தோடைய வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்பொழுது இந்த சௌரிமுத்து பேயாடுறது போல் ஆட ஆரம்பிக்கிறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய வயதான நபரில் ஒரு நபர் இது கண்டிப்பாக ஒரு துர்சக்தியினுடைய பாதிப்பு தான், கண்டிப்பாக உன்னுடைய கணவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான நபர் சௌரிமுத்து மனைவி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதே நேரத்தில் பக்கத்தூரில் இருக்கக்கூடிய இன்னொரு பூசாரி தகவல் கொடுத்து இந்த சௌரிமுத்தோடைய வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அங்கே வந்த உடனே இந்த பூசாரி சில மாந்திரிக பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாந்திரிக பூஜைகள்லாம் செய்த உடனே ரொம்ப வேகமாக எழுந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் சௌரிமுத்தோடைய வாயாலேயே அந்த ஆன்மா சொல்லுதுங்க. இது போல் நான் அன்னைக்கே சௌரிமுத்தை கொன்று இருப்பேன், ஆனால் இவன் விழுந்தது அந்த முனி ஐயாவுடைய காலில் போய் விழுந்துட்டான். இந்த முனி ஐயா தான் என்னை விரட்டி இவனை காப்பாற்றிட்டாரு, ஆனால் இவனுடைய உயிரை எடுக்காமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா எவ்வளவோ திமிராக அந்த பூசாரி முன்னாடியே பேசுதுங்க. இதையெல்லாம் கேட்ட பூசாரி நீ என்ன மீறி இவனுடைய உயிரை எடுத்துகிட்டு போக முடியாது சொல்லிட்டு சௌரிமுத்தினுடைய உச்ச முடிய பிடுங்கி ஒரு குடுவைக்குள்ளே அடைக்கிறாருங்க. அடைச்சிட்டு அதன் மேலே சில தகடுகள்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாரு. கட்டி இதை எடுத்துகிட்டு போயிட்டு மயானத்தில் பிதிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து இந்த பூசாரியோடு சேர்த்து ஒரு 5 நபர்கள் எல்லாமே ஒன்று கூடி மயானத்துக்கு அன்றைய இரவே போயிட்டு சில அமானுஷ்யமான பூஜைகள்லாம் செய்து அந்த ஆன்மாவை அதே இடத்துல பிதைச்சிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு தன்னை காப்பாற்றின முனீஸ்வரன் கோவிலுக்கு இந்த சௌரிமுத்து அவரால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு இந்த குதிரைகள் வாங்கி வைக்கிறது இது போல் விஷயங்கள்லாம் செய்திருக்காரு. இப்போ சௌரிமுத்தினுடைய குடும்பம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்காங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி.